ப்ரீவியஸ் வீடியோவில் 14% ரிட்டர்ன் தர ஈக்விட்டி 7% ரிட்டர்ன் தர எஃப்டியை விட வெறும் 2 டைம்ஸ் மட்டும் இல்லை, இன்ஃப்ளேஷனையும் டாக்ஸேஷனையும் அக்கௌண்ட் பண்ணால் லாங் டேர்மில் 13லிருந்து 30 டைம்ஸ் பெட்டர்னு பார்த்துருந்தோம். வீடியோ பார்த்த சில ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட அது உண்மைதான், ஆனால் ஈக்விட்டி மேலே கீழேன்னு பார்த்தீங்கன்னா வாலட்டைலாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்குமே, எப்படி பார்த்தாலும் அது ரிஸ்கி தானே அப்படின்னு கேட்டாங்க. அதே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த அப் அண்ட் டவுன் மூமெண்ட் அப்படிங்கிற வாலட்டாலிட்டி உனக்கு ஈக்விட்டியில் எதிரியா இல்லை நண்பனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அது எதிரியாக தானே இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. டுடே ஐ வில் ஷோ த ட்ரூத். அந்த வாலட்டாலிட்டி உங்களுடைய எதிரி கிடையாது. அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் அது உங்களுடைய பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் 90% ஆஃப் த காமன் பீப்புள் இந்த வாலட்டாலிட்டியை பார்த்து பயப்படும் போது 10% ஆன பிக் பிளேயர்ஸ் இதே வாலட்டாலிட்டியை பயன்படுத்தி தான் வெல்த்தை குவைட்டாக பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லெட் மீ பி வெரி ஹானஸ்ட். ஒரு பக்கம் உங்களுடைய ஸ்டாக்கை 10% அல்லது 20% அல்லது 30% ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஃபால் இல்லை அப்படின்னா அங்கே ப்ராஃபிட் மேக்கிங்க்கோ வெல்த் பில்டிங்க்கோ 0 பாசிபிலிட்டி. நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கொஷின் கேட்குறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனே இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அவங்க எப்படி பணம் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். வாலட்டாலிட்டின்னு ஒன்று இல்லைன்னா ப்ரைஸ் சேஞ்சே கிடையாது. ப்ரைஸ் சேஞ்சுன்னு ஒன்று இல்லைன்னா அங்கே ப்ராஃபிட் மேக்கிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. நீங்கள் எந்த வாலட்டாலிட்டியை பார்த்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பயந்து ஓடுறீங்களோ அதே வாலட்டாலிட்டி தான் இங்கே ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்டிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டி எடுத்துக்கோங்க. அந்த எஃப்டியில் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும் சார்ட்டு. அங்கே பெரிய ப்ராஃபிட் மேக்கிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. அதே விஷயத்த ஈக்விட்டியில் எடுத்துக்கோங்க. நீங்கள் நினைக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த இடத்துல தான் எக்ஸ்பொனென்ஷியல் ப்ராஃபிட்டை உருவாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வாலட்டாலிட்டின்றது ப்ராப்ளம் கிடையாது. அதை சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்க நம்ம அறியாமல் தான் ப்ராப்ளம். சந்தோஷ், வாலட்டாலிட்டின்னு சொல்கிறியே, வாலட்டாலிட்டினா என்ன? இன் சிம்பிள் டேர்ம்ஸ், ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளார ப்ரைஸ் எந்த அளவுக்கு வேகமாக மேலேயோ கீழேயோ போகுது அப்படின்னு கணக்கிடுறதுக்கான ஒரு அளவு தான் வாலட்டாலிட்டி. ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு பின்னாடியும் 2 எமோஷன் தான் இருக்க முடியும். ஒன்று ஃபியர், இன்னொன்று க்ரீட் அதிகமாக இருக்கும்போது ப்ரைஸ் எந்த இடத்துல இருக்கணுமோ அதை விட அதிகமாக ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபியர் அதிகமாக இருக்கும்போது ப்ரைஸ் எந்த இடத்துல இருக்கணுமோ அதை விட ஃபால் ஆகிட்டே போகும். இது ரெண்டும் சேர்த்து தான் ஒரு மார்க்கெட் சைக்கிள்னு சொல்கிறோம். ஸோ வாலட்டாலிட்டி ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதுதான் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை நமக்கு புரிய வைக்கிறதுக்கான லாங்குவேஜ். வாலட்டாலிட்டின்னு சொன்னாலே பொதுவாக அதை எல்லாரும் ஒரு ரிஸ்காக தான் பார்ப்பாங்க. ஆனால் வாலட்டாலிட்டி இல்லாமல் மார்க்கெட் உயிரோடவே இருக்காது. மார்க்கெட்டோடைய ஹார்ட் பீட் மாதிரி தான் இந்த வாலட்டாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக்கோ மார்க்கெட்டோ பிஸ்னஸோடைய ஃபண்டமெண்டல்ஸ்க்கு மட்டும்தான் ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா இயர்லி 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரும். ஒவ்வொரு கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரும்போது மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகணும் இல்லையா? இதை முன்னாடியே நம்ம பார்த்தா ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த மாதிரி ஆகாமல் மார்க்கெட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு சென்டிமெண்ட்டுக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃப்ளக்சுவேஷன் தான் அப் அண்ட் டவுனை கிரியேட் பண்ணுது. இந்த அப் அண்ட் டவுன் தான் மார்க்கெட்டோடைய ப்ரீத்திங் மாதிரி. இந்த அப் அண்ட் டவுன் ரொம்ப அதிகமாகவோ ரொம்ப வேகமாகவோ நடக்கும்போது மார்க்கெட் இந்த அப் அண்ட் டவுனை வச்சு வீக் பிளேயர்ஸை வெளியே தள்ளிட்டு பேஷன்ஸாக இருக்கக்கூடிய லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு உள்ள நுழையிறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணும். வாரன் பஃபட் இதை தான் ரொம்ப அழகாக த மார்க்கெட் இஸ் அ டிவைஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் மணி ஃப்ரம் இம்பேஷண்ட் டு பேஷண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இம்பேஷன்ஸை ட்ரிகர் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த வாலட்டாலிட்டி தான். ஸோ வாலட்டாலிட்டியை நம்ம மார்க்கெட்லேருந்து அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போது ப்ரொஃபஷனல்ஸ் இதை எப்படி பார்க்குறாங்க, இந்த பிக் பிளேயர்ஸ் எப்படி இதே வாலட்டாலிட்டியை அட்வான்டேஜாக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்னது தான், பட் இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இதுதான் ஃபேக்டர். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாலட்டாலிட்டியை டேஞ்சரஸாக பார்க்குறாங்க. பிக் பிளேயர்ஸ் அதே வாலட்டாலிட்டியை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. பிக் பிளேயர்ஸ் வாலட்டாலிட்டியை வச்சு தான் ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கை லோ ப்ரைஸில் அக்குமுலேட் பண்ணுறாங்க. அதே வாலட்டாலிட்டியை வச்சு தான் அந்த குவாலிட்டி ஸ்டாக் ஓவர் வேல்யூடாக இருக்கும்போது அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவோடைய லார்ஜஸ்ட் கம்பெனி பை மார்க்கெட் கேப்.
இந்த இடத்துல ஒரு பேட்டர்னை நான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை ஒரு உதாரணத்துக்கு தான் எடுக்கிறேன். எந்த விதத்திலையும் இது ஒரு பையோ செல்லோ அதுக்கான ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. இது ஒரு லேர்னிங் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டும்தான். நீங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி எடுங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கா இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆக முடியாது. அது உயிரோடு இருக்கணும்னா ப்ரீத் பண்ணி தான் ஆகணும். அது மேலே போகும், மேலே போயிட்டு அங்கேயே இருக்க முடியாமல் கொஞ்சம் போல் கீழே வரும், கீழே வந்துட்டு அங்கேயும் இருக்க முடியாமல் கொஞ்சம் மறுபடியும் மேலே வரும். ஸோ இந்த அப் அண்ட் டவுன் மூமெண்ட் தான் அதோடைய ப்ரீத்திங். அது இருந்தால் தான் அது உயிரோடு இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் கேஸ் எடுத்துக்கலாம். இந்த லிக்விட் கேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தான், எந்த விதமான வாலட்டிலிட்டியும் இதில் இருக்காது. இந்த ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 1 இயரில் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். 6.36% டு ஈக்குவல் டு எஃப்டி ரிட்டர்ன். இதுக்கு நம்ம எந்த வாலட்டிலிட்டியுமே தேவைப்படாது. நீங்கள் பார்க்குற மாதிரி லிக்விட் கேஸோட லைன் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே தான் இருக்கும். பட் அதே முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இந்தியாவோடைய லார்ஜஸ்ட் கம்பெனி ரிலையன்ஸை பார்ப்போம். இந்த இடத்துல உங்களால் ஈஸியாக பார்க்க முடியுது அப் அண்ட் டவுனாக இருக்கக்கூடிய அந்த வாலட்டாலிட்டியை. இப்போ நான் இங்கே நோட் பண்ண அந்த ஃபேசினேட்டிங்கான விஷயத்துக்குள்ளே போவோம். வாலட்டாலிட்டி உங்களுடைய ஃப்ரெண்டா இல்லை எனிமியான்னு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 இயர்ஸ் பேக் போகலாம். 2025 2015 வரைக்கும் வந்து பார்த்தா நம்ம போகலாம். எப்போவெல்லாம் இந்த ஸ்டாக் 20%க்கு கீழே போகுதோ அப்போவெல்லாம் நீங்கள் அதை வாங்குறீங்கன்னு ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம். மறுபடியும் அதே இடத்துக்கோ இல்லை அங்கிருந்து 20% ப்ராஃபிட் கொடுக்குற இடத்துக்கோ எவ்வளோ நாளில் வருது இதை கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து 20% ஃபால் ஆயிருக்கா? இல்லை, ஸோ இதை விட்டுறலாம். இங்கே மறுபடியும் 20% ஃபால் ஆயிருக்கா? இல்லை, இதையும் விட்டுறலாம். ஸோ எந்த ஃபாலை பார்த்தா 20% ஃபால் மாதிரி தெரியுது? ஓகே, இந்த ஃபாலை மெஷர் பண்ணி பார்ப்போம். ரீசெண்ட் டைம் ஹைலேருந்து 20%, இந்த 20% வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு 20% கெயின் இல்லை அதே ரீசெண்ட் ஹைக்கு போனது எப்போ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மறுபடியும் இங்கேருந்து 20% ஃபால் ஆயிருக்கா? இல்லை, இங்கேருந்து எப்போ ஃபால் ஆயிருக்குது? இங்கே வந்து இந்த 20% ஃபால் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு பொசிஷன் எடுத்து மறுபடியும் அதே ரீசெண்ட் ஹைக்கோ இல்லை 20% ரிட்டர்னுக்கோ எப்போ வந்திருக்கு? 73 டேஸ். மறுபடியும் இந்த இடத்துல 20% ஃபால் ஆயிருக்கா? ஆக்சுவலி கோவிடுக்கு முன்னாடி ஒரு 20% ஃபால் டியூவில் தான் இருந்துச்சு. அந்த டியூவில் இருந்த அந்த 20% தாண்டி இன்னொரு 20% கோவிடோட இம்பேக்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகி 44% ட்ராப் ஆயிருக்கு. பட் நம்மளுடைய அசம்ஷன் படி 20% ஃபால் ஆன இடத்துல இருந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 99 டேஸ் எடுத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து மறுபடியும் 20% ஃபால் ஆயிருக்கா? எஸ், இந்த இடத்துக்கு வந்திருக்கு 20%. மறுபடியும் இங்கிருந்து 20%, ஓகே 19%, இதையும் விட்டுறலாம். மறுபடியும் எப்போ வந்திருக்கு? ஓகே 22%. ரீசெண்ட் ஹைக்கோ, அதாவது அதோடைய முன்னத்த ஹைக்கோ இல்லை ஒரு 20% ஏர்னிங்கோ எப்போ வந்திருக்கோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 15%, 16%, 18%, இதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். மறுபடியும் 14, 15, 17, 18, 19, 20 இது வரைக்கும் நம்ம கையே வைக்கக்கூடாது. 20%க்கு அப்புறம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். மறுபடியும் 129 நாளில் we are getting 25%. மறுபடியும் 20% ஃபால் ஆயிருக்கா? இல்லை, ஸோ இதை விட்டுறலாம். மறுபடியும் எங்கே 25% ஃபால் ஆயிருக்கு? 9, 20%. இப்போ இந்த இடத்துலேருந்து மறுபடியும் அதோடைய ரீசெண்ட் ஹைக்கோ இல்லை அங்கேருந்து 20% ரேலிக்கோ 20%, மோர் தென் எனஃப். மறுபடியும் ஓகே, இப்போது கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ கடந்த 10 வருஷத்தில் 1, 2, 3, 4, 5, 6, 7 டைம்ஸ் இதே விஷயத்தை அப்சர்வ் பண்ணி இதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 7 டைம்ஸ் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்னை உங்களால் இங்கே உருவாக்கியிருக்க முடியும். ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, கடந்த 8லேருந்து 10 வருஷத்துக்குள்ளார மல்டிபிள் டைம்ஸ் இதே நடந்திருக்கு. இந்த பேட்டர்னை பாருங்கள். ஒவ்வொரு சைக்கிள்லையும் ஸ்டாக் அதோட பீக்லேருந்து ரஃபாக 20% ஃபால் ஆகுது. ஃபால் ஆனதுக்கப்புறம் சில மாதத்துலேயே திரும்பி அந்த ரீசெண்ட் ஹையோ இல்லை அங்கேருந்து 20% ரேலியோ கொடுத்துருது. இப்போது நம்ம பார்த்த இந்த அப்சர்வேஷன்லேருந்து ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகிறத பார்க்க முடியும். ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கு 20% அதோட ரீசெண்ட் ஹைலிருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் வெறும் சில மாதத்துலேயே அங்கிருந்து 20%ஓ இல்லை மறுபடியும் எங்கிருந்து விழுந்த அந்த ரீசெண்ட் ஹைக்கோ சில மாதத்தில் போய் சேர்ந்துருது.
இந்த ஒரு சிம்பிளான அப்சர்வேஷனை நான் கடந்த 10 வருஷம் ஃபாலோ பண்ணியிருந்தாலே ரிலையன்ஸ் அப்படின்ற ஸ்டாக்கு ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடையாவது நடந்ததை நம்ம பார்த்துருந்தோம். அப்படி பார்த்தா மியூச்சுவல் ஃபண்டோடைய ரிட்டர்னை விட நம்ம இங்கே இதில் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கான ரிட்டர்னை அதிகமாக நம்ம பார்த்துருக்க முடியும். இந்த சின்ன அப்சர்வேஷன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். வாலட்டாலிட்டின்றது நம்மளுடைய எனிமி கிடையாது, அது நம்மளுடைய ஃப்ரெண்டு தான். யோசிச்சு பாருங்க, எனக்கு எந்த இன்சைடர் நியூஸும் தேவையில்லை, எந்த ஒரு ஃபேன்சி மாடலும் தேவையில்லை, எந்த ஒரு ப்ரிடிக்ஷன் மெத்தடாலஜியும் எனக்கு தேவையில்லை. வெறும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கை பிக் பண்ணுற திறமையும் அதோடைய வாலட்டாலிட்டி எப்படி இருக்குன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் மட்டும் போதும் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் உருவாக்குறதுக்கு. இதை தான் பிக் பிளேயர்ஸ் இந்த வாலட்டாலிட்டியை பார்க்கறதுக்கும் ரீட்டைல் இண்டிவிஜுவல்ஸ் இந்த வாலட்டாலிட்டியை பார்க்கறதுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ரீசெண்ட் ஹைலேருந்து 20% ஃபால் ஆகிறத பார்த்துட்டு பேனிக் ஆவாங்க. பிக் பிளேயர்ஸ் இந்த 20% ஃபாலை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரியாத 90%ல் ஒருத்தராக இருந்தால் அந்த 20% ஃபால் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான ஃபீலிங்கை தான் தரும். ஆனால் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த 10%ல் ஒருத்தராக நின்று பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கும் இந்த 20% ஃபால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் தெரியும். ஸோ கீ டேக்அவே என்னன்னா, வாலட்டாலிட்டி நம்மளுடைய எனிமி கிடையாது. வாலட்டாலிட்டியை பற்றின புரிதல் இல்லாத அந்த இக்னோரன்ஸ் தான் நம்மளுடைய எனிமி. இந்த வாலட்டாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் ரீசெண்ட் டைம் ஹையிலிருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கீழே போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மேலே வருதுன்றதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. வாலட்டாலிட்டியை உங்களுடைய ஃபியராக பார்க்காம உங்களுடைய சிக்னலாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வாலட்டாலிட்டியை மாஸ்டர் பண்ணுறவங்க தான் ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் 20% 30% ஃபால் ஆகும்போது குவைட்டாக வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை, அதாவது அந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாலட்டாலிட்டியை என்னுடைய ஃப்ரெண்டாக நான் எப்படி மாற்றினேன் அப்படின்னு ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸில் நான் பண்ண அந்த மெத்தடை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு, குவாலிட்டியான ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ட்ராங்காக ரெசிலியண்ட்டாக இருக்கிற கம்பெனியை ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு தான் வாலட்டாலிட்டி சப்போர்ட் பண்ணும். செகண்டு, கிளியரான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரூல்ஸை வச்சுக்கோங்க. ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூடாக தெரியும் போது அக்குமுலேட் பண்ண ஆரம்பிங்க. அதே குவாலிட்டியான ஸ்டாக் ஓவர் வேல்யூடாக மாறும்போது அதை செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். தேர்டு தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே முக்கியமான ஸ்டெப்புன்னு சொல்லுவேன். உங்களுடைய ஹோல்டிங் பீரியடை பொறுத்து வாலட்டாலிட்டி உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதை முடிவு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்ராடேக்கு வாலட்டாலிட்டி கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் ஹோல்டிங் பீரியடை பொறுத்து தான் வாலட்டாலிட்டி உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், டேஸில் வாலட்டாலிட்டி பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், மந்த்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும், இயர்ஸ் டுகெதரில் அது ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜாக மாறும். இது எல்லாத்தையும் தாண்டி டிசிப்ளினும் பேஷன்ஸும் இருந்தால் வாலட்டாலிட்டி உங்களோட லைஃப் டைம் ஃப்ரெண்டாக உங்கள் கூடவே வந்து ட்ராவல் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதமை எனக்கு பீட் பண்ண ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸை ஒரு வாரத்துக்கு ஒரு தடையாச்சும் வந்து பார்த்தா நான் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். அப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு புது வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் மூலிமா என்னுடைய புது வீடியோ உங்களை வந்து சேரும். கடந்த 5 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட பல விஷயத்தில் என்ன ஆச்சரியப்படுத்தின சில விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வேல்யூபிளாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் பேசுகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டோடைய ப்ராக்டிக்கல் சைட் அவங்களுக்கும் புரியட்டும். உங்களை அடுத்த ஒரு இன்சைட்ஃபுல்லான வீடியோவோட மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தட் டைம், ஸ்டே கியூரியஸ், ஹாப்பி இன்வெஸ்டிங்.